ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்பைக்கீரை பொரியல் தான். இது வந்து நம்ம வீட்டு முன்னாடி வளர்ந்த குப்பைக்கீரை தான். எவ்வளோ செழிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து நார்மலாக மற்ற கீரைகளை விட குப்பைக்கீரை வந்து ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதில் வந்து நார்ச்சத்தும் நிறைய அடங்கியிருக்கு. இதை வந்து முதல்ல வந்து நம்ம நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்து 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சு அந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கீரையாக இருக்கிறதால தண்டு பகுதியெலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நான் போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அப்புறம் 2 நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இது வதங்கிடும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தால் சூப்பரான குப்பைக்கீரை பொரியல் ரெடி. இதில் வந்து நார்ச்சத்து நிறைய அடங்கியிருக்கு. குடல் புண்களை ஆற்றும், பசியையும் தூண்டும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.